பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்க. செய்தியின் தலைப்பு: துதிக்கும் வீட்டில் சுகம் உண்டு, வளம் உண்டு. ஆதார வசனம் மத்திய 21:15-16. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் கண்டு கோபம் அடைந்து இயேசுவை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம், கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். பிரியமான தேவ ஜனங்களே, யாத்திராகமம் 15 1-19 வசனங்களை வாசியுங்கள். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அந்த பாடின பாட்டுத்தான் அந்த வசனங்கள். செங்கடலை கடந்து வெளியே வந்ததும் பாடி துதித்தார்கள். அந்த பாட்டினுடைய ஆரம்பமே, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையை வீரரின் கடலிலே தள்ளினார், தாங்கள் வெற்றி அடைந்ததாக பாடவில்லை, இவர்களது வெற்றி கர்த்தர் தந்தது, அவரே வெற்றி அடைந்தார், கர்த்தருக்கு தோல்வி என்பதே கிடையாதுங்க. நாம் அவரோடு இணைந்து இருக்கும்போது எப்போதுமே வெற்றி உண்டு. அப்படி என்றால் இடையூறுகள், சோதனைகள், பள்ளத்தாக்கள், நாசமோசங்கள், ஏமாற்றங்கள் வருகின்றனவே. ஆமாம், இவைகள் வெற்றி பெறப் போகிறோம் என்பதற்கு அடையாளங்கள். இவைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல என்று இயேசு சொல்கிறார். பிசாசு என்கிறார், இது உன்னை அழிப்பதற்கு என்று சொல்லுவான். நாம் சொல்ல வேண்டும், அப்பாலே போ சாத்தானே, இவைகள் எங்களை வேரூன்றி நிற்பதற்கு, ஆத்துமாவதற்கு இம்யூனிட்டி பவர் கொடுப்பதற்கு இருக்கிற வருங்காலத்தில் வழிவி போகாதபடிக்கும் இருக்க இவைகள் தான் பெலன். ஜாக்கிரதையாய் இருக்க இவைகள் தான் பெலன். விழிப்போடு செயல்பட, கர்த்தரை தேடுவதில் சுணக்கமில்லாமல் இருக்கிறதுக்கு இவைகள் தான் பெலன். கிரியா ஊக்கிகள், மோட்டிவேட்டர்ஸ் என்று கத்தி பிரகடனப்படுத்தி நாம் சொல்ல வேண்டும். பவுலின் பாடுகளை யாவரும் அறிவோம். அவன் சொல்கிறான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. 2 Corinthians 2:14. முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றுதானே வேதம் சொல்கிறது. யோவான் 16:33 இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். இவர் ஜெயித்தால் நாம் ஜெயித்தது. ஜெயித்த மாதிரி என்பதல்லங்க, ஜெயம் நம்முடையது. கல்வாரியிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சங்கீதம் 57:2, சங்கீதம் 138:8. செய்து முடித்து நம் கணக்கில் வரவு வைத்தார். அவர் என்னெல்லாம் செய்து முடித்தாரோ, பாடுபட்டாரோ, அதையெல்லாம் நம்ம கணக்கில் வைத்தார், நாம் செய்ததாக வைத்தார். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களது கணக்கில் வைத்தார். நாம் வெற்றியில் ஆரம்பித்து, ரட்சிப்பு என்ற வெற்றியில் ஆரம்பித்து நித்திய ஜீவனை அடைவோம் என்ற வெற்றியில் முடிக்கிறோம். இந்த இரண்டிற்கும் இடையில் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மோடு இருக்கும் கர்த்தர் வெற்றியாகவே முடித்து கொடுக்கிறார். ஆரம்பம் சொல்லியாகிவிட்டது, முடிவும் சொல்லியாகிவிட்டது. நம்முடைய ஆரம்பம் ரட்சிப்பும், முடிவு நித்திய ஜீவன். இரண்டையும் நமக்கு சொல்லிவிட்டார். புறப்பட்டு வந்த இடமும் போகும் இடமும் அங்குதான். இடையில் இருக்கிற பிரயாணம் பாதை அவரிடம் இருக்கிறது. மொத்த ப்ளூ பிரிண்ட்டு அவர் நம்மிடம் சொல்வது இல்லை. செங்கடலை கடக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு இருப்பார்களா? பாலும் தேனும் உடைய தேசத்துக்கு 2 வாரத்திலே போயிடலாம் நினைக்கிறீங்களா? அது அவ்வளவெல்லாம் எளிதாக போக முடியாது. வனாந்திரம் உண்டு, பிரயாணம் உண்டு, யுத்தங்கள் உண்டு, எரிகோ கோட்டை தகர்க்க வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும். எப்படி தலைப்பு செய்து போல் சொல்லி இருந்தால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்து முழுமையில் சிதறிப்போய் ஒளிந்திருப்பார்கள். இந்த வாழ்க்கை பிரயாணத்தை அடுத்து என்ன என்று கேட்பதிலேயே இருப்பதை காட்டிலும், அப்படி கேட்காமல் அதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாக கர்த்தரோடு இசைந்து இணைந்து நடந்து வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டுமுங்க. அனுபவிப்பதற்கு பணம் வேண்டும், சுகம் வேண்டும், கார் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கர்த்தர் இருந்தால் போதும், நீங்கள் இருந்தால் போதும். ஹல்லேலூயா. நீங்கள் 2 பேரும் இணைந்திருந்தால் போதும். அவரை அறிய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க வாழ்க்கையுடைய மையப்பகுதி. இயேசுவை ஆராதித்து ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கும் போது பிசாசிற்கு கோபம் வந்துவிட்டது. பிசாசு தந்திரம் உடையவன், பொறுமையோடு செயல்படுபவன், விட்டுவிடாமல் சுற்றி திரிகிறவன், வெக்க ரோசம் மானம் ஒன்று அவனுக்கு இல்லாதவன். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதித்து துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு ஆக்ரோஷம், கோபம் அடைவான். ஏன் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, அவனுக்கு தெரியும். துதிக்கும் போது, அவரது மகத்துவத்தை பேசும்போது தேவ பிரசன்னம் அந்த இடத்தை, துதிக்கும் நபரையும் மூடும், அந்த இடத்தையும் மூடும். அவனால் அந்த இடத்தில் நிற்கவே முடியாதுங்க. துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போவான். ஓடித்தான் ஆக வேண்டும். ஆகையால் அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வரும். வருட இறுதியில் வந்திருக்கிறோம்.
வாக்குகள் இன்னும் நிறைவேறவில்லையே, நினைத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றிகரமாக மாறவில்லையே என்று முறுமுறுக்காமல் அங்கலாப்படாமல் கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள், மீண்டும் மீண்டும் துதியுங்கள். சங்கீதம் 136 சொல்கிறது, இவைகளெல்லாம் செய்தார் என்று துதியுங்கள். யாருக்கோ செய்தார் என்று நினைக்காதீர்கள், உங்களுக்குத்தான் செய்தார், எனக்கு செய்யவில்லையே என்று ஒதுங்காதீர்கள். சூரியன், சந்திரன், மழை, காற்று உங்களுக்கு தேவையில்லையா? ஆக்சிஜன் உங்களுக்கு வேண்டாமா? ஜீவ வாக்கு கையில் இருக்கிறது என்றால் அது வெறுமனே சும்மா இருக்காதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை தேடினால் எல்லாம் கண்டடைவீர்கள். துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் தான் கர்த்தரை தேடுவது. துதிக்கும் வீட்டில் சாத்தானால் கிரியை செய்ய முடியாது, நிற்க முடியாது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், யோசபாத் என்ன செய்தான் என்று. அவன் யுத்த களத்திற்கு முன்பாக ஒரு வினோதமான யுத்தம், எல்லாம் போர் வீரர்களுக்கு முன்பாக ஒரு கொயர் நிறுத்தினான். பாடக்கூடியவர்களை, துதித்து பாடக்கூடியவர்களை நிறுத்தினான். பாடினார்கள், துதித்து பாடினார்கள், கர்த்தர் நல்லவர் என்று ஆரம்பித்து பாடினார்கள். இவர்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிரியானவன் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு மாண்டார். ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டார்கள், மாண்டு விட்டார்கள். படித்து பாருங்கள், என்ன அற்புதமான வெற்றி. யோசபாத்து யுத்தமே செய்யலீங்க, வெற்றி. அதைத்தானே ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சத்துரு எழும்பும்போது நான் கொடியேற்றுவேன் என்று சொன்னார். வெள்ளம் போல் எழும்புன கொடியேற்றுவேன் என்றார். யுத்தம் முடிந்தால் எல்லாரும் கொடியேற்றுவார்கள். தோல்வியோ வெற்றியோ, வெற்றியடைந்தும் கொடியேற்றுவான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் வெற்றி கொடி ஏற்றுவேன். ஆரம்பிக்கும் போதே வெற்றி கொடி ஏற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆவியான வெற்றி கொடி ஏற்றிவிட்டார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் பவுலும் சீலாவும் அடித்து நொறுக்கி கையை காலையெல்லாம் தொழுவ மரத்தில் கட்டி வைத்து நகர முடியாதுங்க. அந்த வழியாக அந்த ஊர் டிச்சு தண்ணியே போச்சான். என்ன எரிச்சல் எரிஞ்சிருக்கும். அதிலே 2 பேர் துதித்து பாடினார்கள். மெசேஜ் கேட்கவில்லை, மெசேஜ் இவர்களும் சொல்லவில்லை, வசனத்தை சொல்லவில்லை, துதித்து பாடினார்கள். இவர்கள் துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அசைத்தார். அந்த பில்டிங்கை, அந்த ஜெயிலையே அசைத்தார். எது கலன்று விழ வேண்டுமோ அது மட்டும் கலண்டு விடும். கதவு திறக்கணும், திறக்கப்பட்டு விட்டது. சங்கிலியில் எல்லாம் கலன்று விட்டு விட்டது. அப்படித்தான் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 8:2 சொல்லப்படுகிறது, குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இயேசு இங்கே சொல்லுகிறார், குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணினீர். பலன் தான் துதி, துதிதான் பலன். ஹல்லேலூயா. துதித்தலே பலன். இது இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. சமையல் செய்கிறீர்களா? கிளீனிங் வேலை இருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறீர்களா? துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். யாரையோ பற்றி பேசிக்கிட்டு இருப்பதை காட்டிலும், கழுத்துக்குள்ளே செல்ஃபோனை வச்சு பேசுவதை காட்டிலும் துதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். தாவீது தப்புவிக்கவே முடியாது என்ற நிலையில் துதித்தான், தப்புவிக்கப்பட்டான். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நம்முடைய வாயில் என்னங்க இருக்கணும்? துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். காட்டில் இருந்தவிடம் கர்த்தர் இவனை ராஜாவாக்க மக்களை தேடி வர செய்தார். நீங்கள் தேடிக்கொண்டிருப்பது நபர்களோ, சொத்தோ, சமாதானம், சுகம், விடுதலை உங்களை தேடி வரும். நீங்கள் துதியுங்கள். சாத்தானே போ போ, இயேசுவே நாமத்தில் என்று முக்கி விடிய விடிய கத்தினாலும் அவன் போக மாட்டானுங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இரு அப்புறம் போகிறேன் அப்படிம்பான். ஆனந்தமாக வாய்விட்டு, ராகமில்லாவிட்டாலும் பரவாயில்லை, பாடி துதியுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று பாடி துதியுங்கள். அவர் இரத்தத்தின் மகிமையை பாடி துதியுங்கள். துரத்துவார் இல்லாமல் ஓடிப்போவான். நீங்கள் தேடினாலும் அவனை காண மாட்டீர்கள். உன்னுடைய எதிரிகள் எரிகிற திரியை போல அணைத்து விடுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஓஹோ, அவ்வளவுதான், முடிஞ்சது. திரி எப்படிங்க எரிகிற திரி எப்படி நம்ம அணைப்போய் சொல்லுங்கள்? அப்படி தானே ஊதுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் ஒரு வினாடியில் நீங்கள் துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஊதிவிட்டு போய்விடுவார். ஹல்லேலூயா. அது எத்தனை வருட நோயோ, பகையோ, கோர்ட்டு கேஸோ, ஆதிக்கம் உங்கள் மேல் செலுத்தி கொண்டிருக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் பாடி துதித்து கொண்டிருங்கள். கர்த்தர் ஹூ என்று ஊதிவிட்டு போய்விடுவார். ஹல்லேலூயா. நம்புங்கள், துதியுங்கள் மக்களே. அவரை புகழ்ந்து பாடுங்கள். இது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. அப்படியே அவர் இறங்குவார், கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, துதிய நாடையை உடுத்துவோம். என் குடும்பமே துதிக்கும் சேனையாக மாறும். எழும்போம். நீர் எங்களது காரியங்களை கையில் எடுத்து விட்டீர். முற்றிலும் வெற்றி பெறுவோம். எங்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அழகாய் நிற்கும் யாவர்கள், இந்த குழந்தைகள் யார், இந்த பிள்ளைகள் யார் என்பார்கள் எங்கள் பிள்ளைகளை பார்த்து. மகிமேல் மேல் மகிமே, கணத்தில் மேல் கணம் அடைவோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். ஆமேன். ஹல்லேலூயா.